பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். என்னுடைய வீடியோ சிலருக்கு ஆங்கில மொழியில் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. அன்பார்ந்த உறவுகளே, உங்களுடைய வீடியோவை அப்படியோ நிப்பாட்டிட்டு செட்டிங் மேலே இருக்கிற செட்டிங்கை டச் பண்ணி அதில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஒரிஜினல் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா, ஆடியோ ட்ராக்கை செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் பேசுகிறது தமிழ் மொழியிலேயே கேட்கும். சிலருக்கு அது செட்டிங்கில் சேஞ்ச் பண்ண வேண்டி தான் இருக்குது. மற்றபடி நான் ஆங்கில மொழியில் பேசலை மக்களே. இதில் நான் எப்படி காட்டியிருக்கிறேனோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. இலங்கையில் வெடிக்க போகும் மிக பாரிய ஒரு யுத்தம். ஈரானுக்கு உதவிய இலங்கை மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அல்லது மற்றைய அரபு ஆயுதப்படை அல்லது ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தும், ஆங்காங்கே வெடிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். என்ன கரப்பிஞ்சா கொலையா கம்மம்பில இல்லடா நீ மாப்பில ஹரபா போனவனே. அன்பார்ந்த உறவுகளே, நல்லா கேட்டுக்கோங்க. மறுபடியும் இலங்கைக்குள் என்னுடைய கருத்து, என்னுடைய எதிர்பார்ப்பு, இலங்கைக்குள்ள இன்னொரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்தது போல இன்னும் தீவிரமான ஒரு தாக்குதல் இலங்கைக்குள் நடக்கும். இவனுடைய பேச்சை கடைசியில போடுறேன், பைத்தியக்காரனுடைய. இன்னொரு தாக்குதல் நடக்கும், அதாவது அவருடைய கணிப்பு, எல்லாம் ஒரு கணிப்பு. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அரசாங்கம் இப்போ ஒரு அளவுக்கு நாட்டை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இவனுங்க ட்ரை பண்ணினானுங்க, பெட்ரோல் போலினை வச்சு எப்படியாவது பாலிடிக்ஸ் பண்ணலான்னு அப்படின்னு ட்ரை பண்ணினானுங்க. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மக்களும் புரிஞ்சு கொண்டாங்க. இது உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது நம்மளுடைய நாட்டில் மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை, நம்மளுடைய நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லை. உலக நாட்டில் பல நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்குது. ஹொர்மஸ் சமுத்திர சந்தி மூடப்பட்டதால் இந்த பிரச்சனை இன்னும் அதிகரிச்சிருக்குது. அதனால் இலங்கையில் பலரும் மைக்கை தூக்கிட்டு போனவங்க நல்ல பல்பு வாங்கினாங்க. என்ன பெட்ரோல் விலை குடிச்சா லைனை போலியில் நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டதால தான் இப்படி ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது, போடா அடிச்சு போட்டு போகிறேன், உலகமே இந்த நிலைமையில தான் இருக்குது, என்ன இலங்கையில் மட்டும்தான் இது நடக்கிற மாதிரி நீ அரசாங்கத்தை குறை கூட்டிட்டு வர அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி விட்டுட்டாங்களா. இவனுங்களுக்கு இந்த இதுலையும் ஃபுல் தோல்வி, படு தோல்வி. வேறு நிறைய ரூட்டு போட்டானுங்க. இது அது வரைக்கும் எதுவுமே செட் ஆகலை. இப்போ கடைசியா இலங்கைக்குள்ள வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெடிக்கலாம். ஆனால் இன மத மொழி வேறுபாடு இல்லாமல் இப்போ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இப்போ மக்கள் எல்லாரும் மறுபடியும் குழப்பி அடிக்கிறதுக்கு, மறுபடியும் இலங்கைக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு அடுத்த திட்டம் தான் இது. என்னையோ இவர் பெரிய அறிஞன், அறிவாளி கொழுந்து, இறைவனுடைய பேரப்புள்ள, இவர் உடனே கணிச்சிட்டாரு. அப்படியோ வெத்திலையில் மைய தடவை பார்த்து இல்லாட்டி நெச்சு தடவை பார்த்து கணிச்சிட்டாரு. இத்தனாம் தேதி இந்த மாதத்தில் வெடிக்க போகுது நாட்டில். ரொம்ப ஆழமா நான் தேடி பார்த்து இதை நான் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறேன். இந்த பிரச்சனையுடைய ஆழம், ஆபத்து தெரிந்தவனாக நான் இதை சொல்கிறேன். முதல்ல உங்கள மாதிரி ஆக்களை நல்ல மீண்டே வர முடியாத அளவு ஆழத்துல குழி தோண்டி புதைக்கணும். உன்னுடைய அந்த ஊனம் கூட மேலே வந்துடக்கூடாது. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு கூட்டம் இதுக்கு பிறகு உருவாகவே கூடாது நாட்டில். சாபக்கேடு, இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு. நீங்களாம் உருவாகிடவே கூடாது உங்கள மாதிரி ஆட்கள் நாட்டில். මහාමලකරුවෙකු සොයමින් කරන මේ ව්‍යාජ රංගනය දැන්වත් නතර කරලා සැබෑ ප්‍රශ්නේ ගැන මෙතෙක් ආරම්භ නොවුණු ඒ සැබෑ සංවාදය වසර 7කට පස්සේ හරි අපි කරමු. ඒ සංවාදයට අවශ්‍ය කරන 7 வருஷத்துக்கு நீ இருக்கிறியால கட்டையில போறியான்னு யாருக்கு தெரியும்?
වාර්තා 6 පාර්ලිමේන්තු තේරීම් කාරක සභාව වාර්තාව විමර්ශන කොමිෂන් සභාව වාර්තාව විජිත් මලල්ගොඩ වාර්තාව ඊළඟට ඉමාම් වාර්තාව අල්විස් වාර්තාව ඉමාම් වාර්තාව මෞලවි වාර්තාව මෝදිනාර් වාර්තාව මේ සියල්ල වඩා අවශ්‍ය කෙනෙක් ඉන්නවනම් පිටු 50000 කියවන්න සංයමයේ තියෙනවා නම් අන්න විමර්ශන කොමිෂන් සභාවේ සාක්ෂි සටහන් තියෙනවා ඒවැයි පිටු 50000 කියවලා අපි අවශ්‍ය කරුණු ටික 50,000 பக்க புத்தகத்தை நீயே போய் உட்கார்ந்து படி. இன்னும் கொஞ்சம் காலத்தில் நீங்கள் பண்ணின ஊழலுக்கெல்லாம் தூக்கி உங்களையெல்லாம் உள்ளே போடுவாங்க. கரப்பாம்பூச்சி மாதிரி உள்ளே போய் ஜெயிலில் கிடந்து அந்த 50,000 பக்கம் உள்ள பேரை நீயே படிச்சுக்கோ. திருட்டு நாய். மக்களே மறுபடியும் சொல்கிறேன், இவனுங்களே ஒரு குண்டை வச்சுட்டு சொல்லுவானுங்க நாட்டில் இதோ முஸ்லீம் தீவிரவாதிகள் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. இல்லையா உடனே திடீர்னு ஈரானுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதால் அமெரிக்காக்காரன் அடிச்சு விட்டான்டா அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவானுங்க. நம்ப முடியாது. இவனுங்களே ஒரு ட்ரோனை எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து 2 ட்ரோனை இறக்கி அடிச்சு விட்டு கடைசியில் சொல்லிடுவானுங்க ஈரானுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்களா அதான் அமெரிக்காக்காரன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவானுங்க. இல்லையா புதுசாக ஏதாவது கதையும் கட்டி விடுவானுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போதைய அரசியலை எப்படி கவுக்கிறது அப்படின்ற திட்டம் அடுத்த லெவலுக்கு இவனுங்க இறங்கி செய்கிறானுங்க அப்படின்றது தான் இதில் முக்கியமான கருத்து. சிந்தித்து செயல்படுவோம் மக்களே. இனிமேலாவது வதந்திகளையும் பொய்களையும் நம்பாமல் சுய சிந்தனையோடு செயல்படுவோம். நடக்கக்கூடிய ஆட்சியை நல்லபடியாக கொண்டு போய் நாட்டை கட்டியெழுப்புறதுக்கு எல்லாருமா சேர்ந்து ஒத்துழைத்து முயற்சி பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.